ஹாய், நான் கவிதா ராம்ஜி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோன்னா இன்றைக்கி டே 14 ப்ரிப்பரேஷன் இன்றைக்கி பார்க்குறோம். வகுப்பு பார்த்தோம்னா 6ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 1 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோன்னா 51 வினாக்கள் மொத்தம் வருது. ப்ளஸ் பொது அறிவு ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். 6ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 1 ஃபுல்லாக கொடுத்துருக்குறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மூதுரை ஆசிரியர் ஔவையார். ஔவையார் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, இது எல்லாமே ஔவையார் இயற்றிய நூல்களாக காணப்படுது. மூதுரை அப்படிங்கிறதுக்கான பொருள் பார்த்தோம்னா மூத்தோர் கூறும் அறிவுரை, அதான் மூதுரை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. மூதுரையில் டேஸ் பாடல்கள் உள்ளன, 31 பாடல்கள் உள்ளது. நோட் பண்ணிக்கோங்க. மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும், மாசர கற்க வேண்டும். இடமெல்லாம் பிரித்தெழுதுக, இடம் ப்ளஸ் எல்லாம். மாசர பிரித்தெழுதுக, மாசு ப்ளஸ் அற. குற்றம் ப்ளஸ் இல்லாதவர் சேர்த்தெழுதுக, குற்றம் இல்லாதவர். அடுத்து 9வது கொஸ்டின், சிறப்பு ப்ளஸ் உடையார் சேர்த்தெழுதுக, சிறப்புடையார். துன்பம் வெல்லும் கல்வி நூலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தின் சிறப்பு பெயர் பார்த்தோம்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது, மாணவர்கள் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும், மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் பிரித்தெழுதுக, கை ப்ளஸ் பொருள். மானம் ப்ளஸ் இல்லா சேர்த்தெழுதுக, மானமில்லா. கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காமராசர். காமராசரின் சிறப்பு பெயர்கள் பார்க்க போகிறோம். முக்கியமானதை நோட் பண்ணிக்கோங்க. பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். அடுத்து 18வது கொஸ்டின், மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் டேஸ்கான சட்டத்தை காமராசர் இயற்றினார். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி அப்படிங்கிறதுக்கான சட்டத்தை காமராசர் அவர்கள் இயற்றியிருக்கிறாங்க. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா காமராசர். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு டேஸ் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நடுவண் அரசு 1976இல் டேஸ் விருது வழங்கியது. பாரத ரத்னா விருது வழங்கியிருக்கு அவருக்கு. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூறினாங்க. பசியின்றி பிரித்தெழுதுக, பசி ப்ளஸ் இன்றி. படிப்பறிவு பிரித்தெழுதுக, படிப்பு ப்ளஸ் அறிவு. காடு ப்ளஸ் ஆறு சேர்த்தெழுதுக, காட்டாறு. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினார், சீருடை. அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்குள்ளது? சென்னை. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 28வது கொஸ்டின், ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு அப்படின்னு பார்த்தோம்னா 8 ஏக்கர். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து நூலக விதிகளை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம் முனைவர் ரா அரங்கநாதன். நோட் பண்ணிக்கோங்க. நூலக விதிகளை உருவாக்கியவர் பார்த்தோம்னா முனைவர் ரா அரங்கநாதன் அவர்கள். அரங்கநாதன் அவர்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய நூலக அறிவியலின் தந்தை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. இந்திய நூலக அறிவியலின் தந்தை யாருன்னு பார்த்தோம்னா ரா அரங்கநாதன் அவர்கள். அடுத்து 33வது கொஸ்டின், தரைதளத்தில் டேஸ் பிரிவு உள்ளது. அதாவது இந்த இது 8 ஏக்கர் பரப்பளவில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குது. இதில் மொத்தம் 8 தளங்கள் இருக்குது. ஒவ்வொரு தளத்திலையும் என்ன இடம்பெறுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 33வது கொஸ்டின், தரைதளத்தில் டேஸ் பிரிவு உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான அந்த பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தரைதளத்தில் பார்த்தோம்னா பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான புத்தகங்கள் இடம்பெறுது. அடுத்து முதல் தளம் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகளுக்கான பிரிவு, பருவ இதழ்கள் இருக்குது. அடுத்து 2ஆம் தளம் பார்த்தோம்னா தமிழ் நூல்கள் இடம்பெற்றிருக்கு. 3ஆம் தளம் அப்படின்னு பார்த்தோம்னா கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள், இது எல்லாமே 3ஆம் தளத்தில் இடம்பெறுது. அடுத்து 4ஆம் தளம் பார்த்தோம்னா பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி, இது எல்லாமே 4ஆம் தளத்தில் இடம்பெறுது. அடுத்து 5ஆம் தளம் பார்த்தோம்னா கணிதம், அறிவியல், மருத்துவம், இது எல்லாமே 5ஆம் தளத்தில் இடம்பெறுது. அடுத்து 6ஆம் தளம் அப்படின்னு பார்த்தோம்னா பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை, இது எல்லாமே 6ஆம் தளத்தில் இடம்பெறுது. 7ஆம் தளம் பார்த்தோம்னா பழமையான ஓலைச்சுவடிகள், வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்கள், இது எல்லாமே 7ஆம் தளத்தில் காணப்படுது. 8ஆம் தளம் பார்த்தோம்னா நூலகத்தோட நிர்வாக பிரிவு 8ஆம் தளத்தில் இருக்குது. அடுத்து 42வது கொஸ்டின், சிறந்த நூலகர்களுக்கு டேஸ் வழங்கப்படுகிறது.
எஸ்ஆர் அரங்கநாதன் விருது வந்து வழங்கப்படுகிறது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிறந்த நூலகர்களுக்கு எஸ்ஆர் அரங்கநாதன் விருது வழங்கப்படுது. அடுத்த கொஸ்டின் பார்க்குறோம். 6 வல்லினமை எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் டேஸ் எழுத்துக்கள் ஆகும். இது எல்லாமே இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் டேஸ் ஆகும், இணை எழுத்துக்கள் ஆகும். குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு டேஸ் என்பது இணை எழுத்தாகும். ஐ அப்படிங்கிறதுக்கு இ அப்படிங்கிறது இணை எழுத்தாக காணப்படுது. அவ் என்னும் எழுத்துக்கு டேஸ் என்பது இணை எழுத்தாகும். உ அப்படிங்கிறது இணை எழுத்தாகும். அடுத்து 47வது கொஸ்டின். காமராசர் பிறந்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி வளர்ச்சி நாளாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. காமராசரோட பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாகும். டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக வந்து கொண்டாடப்படுது. அப்துல் கலாம் பிறந்த நாள் பார்த்தோம்னா தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுது. விவேகானந்தர் பிறந்த நாள் வந்து மாணவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் வந்துட்டு குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுது. இது 5மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. 1 வேர்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்து வந்து பொது அறிவிலேருந்து சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து ஒரு 10 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். நம்மளோட தேசிய நதி அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவின் தேசிய நதியாக 2008ஆம் ஆண்டு கங்கை நதியை அறிவிக்கப்பட்டது. நம்மளோட தேசிய நதியாக கங்கை நதி வந்து 2008ஆம் ஆண்டு வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மலர் பார்க்குறோம். இந்தியாவின் தேசிய மலராக தாமரை மலரை 1950ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. இதை நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தாமரை மலர் வந்து 1950ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. தேசிய கனி அப்படின்னு பார்த்தோம்னா மாம்பழம் இந்தியாவின் தேசிய பழமாக 1950ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. தேசிய விளையாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஹாக்கி, இது வந்து இந்தியாவோட தேசிய விளையாட்டாக காணப்படுது. தேசிய புத்தகம் பகவத்கீதை. தேசிய நீர்வாழ் ஊர்வன கரியல். தேசிய மலை நந்தாதேவி மலை. தேசிய நீர்வாழ் பறவை கிங்ஃபிஷர். தேசிய ஆம்பியன் ஊதா தவளை. தேசிய பாரம்பரிய பாலூட்டி சாம்பல் லாங்கூர். இப்போ வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ வந்து ரெஃபர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறதுக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.